ஃபெய்ரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அன்பு நண்பர்களே, நான் உங்கள் என்றி அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய நிறுவன தேசிய தலைவர். நண்பர்களே, இன்றைக்கு ரெரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை குறித்து பல நபர்களும் என்னை சமூகதளம் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் முகநூல் உள்ளிட்ட சமூக தளங்களிலும் பல்வேறு சந்தேகங்களை கேட்டு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்து வருகின்றீர்கள். அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலங்களில் எண்ணற்ற ரியல் எஸ்டேட் வர்த்தகர்கள், வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள், கட்டுமானர்கள் பரவலாக சார் எங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலேருந்து நோட்டீஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அது குறித்த விளக்கங்களை கேட்டு வருகின்றீர்கள். நான் ஏற்கனவே பல முறை பல நேரலை நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கலந்தாய்வு கூட்டங்களிலும் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை குறித்தும் இதனுடைய செயல்பாடுகளை குறித்தும் கட்டணங்களை குறித்தும் வழிமுறைகளை குறித்தும் பல காணொளிகள் பேசியிருந்தாலும் குறிப்பாக ரெரா குறித்து மாத்திரம் எங்களுக்கு புரிதல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல நண்பர்கள் என்னை கேட்டுக்கொண்டதின் பேரில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்து இந்த கருத்துக்களை காணொளியாக பதிவு செய்து வெளியிட வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருப்பதை உணர்ந்து இந்த காணொளியை பதிவு செய்து உங்களுக்காக வெளியிடுகின்றேன். அன்பு நண்பர்களே, டிஎன் ரெரா, அதாவது ஆல் இண்டியா ரெரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டினா அகில இந்திய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் சட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2016 ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற ஒரு சில மாநிலங்கள் மாத்திரம் நடைமுறைப்படுத்தியது. பல மாநிலங்கள் இன்று வரை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை அவங்கவங்க மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. நடைமுறைப்படுத்திய மாநிலங்களில் நம்முடைய தமிழகமும் ஒன்று. நம்முடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 22/6/2017 அன்று தமிழகத்தினுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அரசாணை நிலை எண் பார்த்தீங்கன்னு சொன்னால் 112/2017 அப்படிங்கிற ஒரு அரசாணையின் மூலமாக தான் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய நோக்கம் எதுக்காக அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடுகின்றவர்களை ஒருங்கிணைத்து ஆர்கனைசிங் பண்ணி மானிட்டரிங் கண்காணிக்கிறது, ரெகுலரைஸ் பண்ணுறது, ஒழுங்குபடுத்துதல். அப்புறம் கட்டுநர்கள் குறிப்பாக முழுக்க கட்டுநர்கள் பில்டிங்கை டெவலப் பண்ணக்கூடியவங்க, அதாவது தனி வீடுகளாக இருக்கட்டும், அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும், அதை எப்படி அப்ரூவல் வாங்குகிறாங்களோ ஆஸ் பர் அப்ரூவல் அந்த நாம்ஸ் படி அவங்க கரெக்டாக அந்த கட்டிடங்களை கட்டுறாங்களா, அந்த ஆன் டைம் என்ன அக்ரிமெண்ட் வாடிக்கையாளர்களுக்கு போட்டு கொடுக்குறாங்களோ, என்ன சிறப்பம்சங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த சிறப்பம்சங்கள் படி சரியாக முறையாக குறித்த காலத்திற்குள்ளே அந்த வீடுகளை ஒப்படைக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதும், அதே ஆன் டைம் டெலிவரி, அப்புறம் ரியாலிட்டி உண்மைத்தன்மை அண்டு வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லீகாலிட்டி, சட்டத்துக்கு உட்பட்டு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது ஃப்ரீ என்கம்பரன்ஸ், வில்லங்கம் ஏதும் இல்லாமல் சரியாக முறையான சொத்தை சரியான நபரிடமிருந்து வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கும் பார்வையிடுறதுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் தான் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் துவங்கப்பட்டது. அதுக்காக தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது தான் நிதர்சனம். இது ரெராவினுடைய செயல்பாடுகள் இதுதான். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 90% பில்டர்ஸுக்கு தான், கட்டுமானர், அதாவது கட்டிடங்கள், கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை. அதில் லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸும் இந்த லேஅவுட்டும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து வரதுனால அதையும் நம்ம இந்த ரெராக்குள்ளே இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்தது இந்த ஆஃபீஸ் எங்கே செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் அந்தமான் நிக்கோபாருக்கும் சேர்த்து தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையில், எழும்பூரில், தாளமுத்து நடராஜன் மாளிகையில், 1A காந்தி இர்வின் சாலையில் முதல் தளத்தில் ஈஸ்ட்டு நார்த் பிளாக்கில் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இது செயல்பட்டுருக்கு. அந்த ஆஃபீஸில் தான் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் இந்த விலாசத்தில் உள்ள அலுவலகத்தில் தான் செயல்படுதுங்க. அடுத்தது இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் யாரெல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கம்பெனிஸ், அதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ், லேஅவுட் கம்பெனிஸாக இருக்கட்டும், பில்டர்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கட்டும், எனி பர்சன் ரியல் எஸ்டேட்டு துறை சார்ந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்கெல்லாம் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ், கன்சல்டன்ட்டு, மீடியேட்டர், மிடில் மேன், இடைத்தரகர்களாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் இதில் வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறது இதனோட சட்ட விதிகள்ங்க. இதில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கம்பெனிஸ் பதிவு பண்ணுறதுக்கு 50,000 ரூபா, ஏஜென்ட்டுங்க பதிவு பண்ணுறதுக்கு 25,000 ரூபா. இதனுடைய வேலிடிட்டி கால அவகாசம் பார்த்திங்கன்னு சொன்னால் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு நிறுவனங்கள் வந்து 50,000 ரூபா கட்டி பதிவு பண்ணணும். ஏஜென்ட்டுங்க, முகவர்கள் வந்து 25,000 ரூபா கட்டி பதிவு பண்ணணும். இவங்களுடைய அந்த எக்ஸ்பைரி டேட்டு, கால அவகாசம், டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ்க்கு லைவ் அங்கே. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து உறுப்பினராக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம். அவங்க ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்களுக்கு மெயிலில் அனுப்புவாங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, லேஅவுட் பண்ணுறவங்க, இண்டிவிஜுவல் வீடு, தனி வீடுகள் கட்டுறவங்க, அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுறவங்க, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறவங்க, இவங்க எல்லாமே இந்த ப்ராஜெக்டை இதில் வந்து கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது விதி. அது என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால், லேஅவுட்டுக்கு வந்து 5 rupees ஸ்கொயர் மீட்டர், தோராயமாக 50 காசு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சதுர அடிக்கு. அடுத்தது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனி வீடுகளாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருந்தாலும் சரி, அப் டு 60 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 60 சதுர மீட்டர் கார்பெட் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் பிளான் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10 ரூபாய், அதாவது தோராயமாக 1 ரூபாய் சதுரடிக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு 20 வீடு கட்டுறீங்க, அதில் 10 வீடு வந்து 60 ஸ்கொயர் மீட்டர் கட்டுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 10 ரூபாய், ஒரு சதுரடிக்கு 1 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். மீதமுள்ள அந்த 10 யூனிட் வந்து நீங்கள் அபோவ் 60 ஸ்கொயர் மீட்டர் கார்பெட் ஏரியா வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து 20 ரூபாய் ஒரு சதுர மீட்டருக்கு, ஒரு சதுரடிக்கு தோராயமாக 2 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கட்டணத்தை வந்து நம்ம செலுத்தணும். அதர் தென் இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் அதர் தென் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் சதுர மீட்டருக்கு, தோராயமாக 2 ரூபாய் 50 காசு சதுர அடிக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் கமர்ஷியல் பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ரூபாய் சதுர மீட்டருக்கு, தோராயமாக 5 ரூபாய் ஒரு சதுர அடிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இதுதான் இந்த கட்டணத்தினுடைய நிலவரங்கள்ங்க. இதில் விலக்களிக்கப்பட்ட இடங்கள் என்னென்ன, எக்ஸம்ஷன் வந்து எது எதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 500 சதுர மீட்டருக்குள்ளே இருக்கின்ற இடங்களில் 8 யூனிட்டுக்குள்ளே கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை 499 சதுர மீட்டரில் 9 கிச்சன் கட்டினாலும் அதே 9 அலகு, 9 யூனிட், 9 கிச்சன் அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் அதை ரெராவில் பதிவு பண்ணணும். ஒருவேளை 501 சதுர மீட்டரில் 2 பில்டிங் தான் கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் ரெராவில் பதிவு பண்ணணும். அதே போன்று தான் லேஅவுட்டும் 500 ஸ்கொயர் மீட்டர் அப் டு 8 யூனிட்ஸ்க்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் இருக்குது. அடுத்தபடியாக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 22/6/2017 இல்லைங்களா? அந்த 21/6/2017க்கு முன்பாக நீங்கள் ஒரு லேஅவுட் ஏற்படுத்தப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சாலைகளையும் பொது பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கிற பொது ஒதுக்கீடு இடங்கள் OSRையும் நீங்கள் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிக்கு தானமாக பதிவு செய்து கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ப்ராஜெக்டுகளுக்கு ரெராவில் பதிவு செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ விளம்பரம் கொடுக்க போகிறதில்ல, இப்போ விற்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுன்னா நீங்கள் ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு பிறகு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, சேல் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அதையும் நீங்கள் இந்த ரெராவில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் சட்டம்.
அதை தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் லே அவுட் 2017க்கு முன்னாடி போட்டிருந்து ரோடு மட்டும் gift கொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ பொது பயன்பாட்டிற்காக ஓஎஸ்ஆர் கொடுத்துருந்தீங்க, அதை இப்போ பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ரெராவில் வந்து பதிவு பண்ணியே ஆகணும். இப்போ எண்ணற்ற நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் எப்படி கேட்டுட்டு வரீங்கன்னா, சார் இந்த அன்அப்ரூவ்டு வந்து நாங்கள் 2016க்கு முன்னாடி தாராளமாக நாங்கள் வீட்டு மனைகளை ஏற்படுத்தி விற்பனை செய்துக்கிட்டு வந்தோம். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ரெரா ஆக்டே 2016 தான். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2017 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நாங்கள் 2016க்கு முன்னாடியே லே அவுட்டெல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கு இப்போ இந்த ஊரடங்கு காலத்தில் ரெராவில் இருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, எப்படி அவங்களுக்கு தெரியும் தெரியல அப்படின்னு பல பேர் உங்களுடைய சந்தேகங்களை எங்கிட்ட வந்து கேள்வியாக கேட்டுட்டு வரீங்க. இது என்னன்னா, நீங்கள் இந்த வரன்முறை சட்டத்தின் கீழே உங்களுடைய வீட்டுமனை பிரிவுகளை, அங்கீகாரம் இல்லாத வீட்டுமனை பிரிவுகளை நீங்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட டிடிசிபி ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு 7 காப்பி வந்து பில்டிங் பிளான் லே அவுட் காப்பி வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த காப்பியில் ஒரு காப்பியை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க, ஒரு காப்பியை ரெராக்கு அனுப்புகிறாங்க, ஒரு காப்பியை ரெவென்யூக்கு அனுப்புகிறாங்க, ஒரு காப்பியை பிடிஓக்கு அனுப்புகிறாங்க. இப்படி அந்த காப்பிகளெல்லாம் அனுப்பும்போது நீங்கள் வாங்குகிற லே அவுட் காப்பி ரெராவுக்கு தெரியாதுன்னு நீங்களாக கண்ணை மூடிக்கிட்டு நினச்சிக்க கூடாது. நீங்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சிஎம்டிஏவில் இருந்தாலும் சரி, டிடிசிபியில் இருந்தாலும் சரி, யூனியனில் வாங்கினீங்கனாலும் சரி, முனிசிபாலிட்டியில் வாங்கினீங்கனாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தில் வாங்கினீங்கனாலும் சரி, அதனுடைய விவரங்கள் அனைத்தும் ஒரு நகல் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவங்க உங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் அப்ரூவ்டுக்கு வந்துட்டிங்கன்னா அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ரெரா அப்ரூவ்டுக்கு வரலைன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த 21/6/2017க்கு முன்னாடியே நீங்கள் ரோடையும் ஓஎஸ்ஆரையும் gift கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த விளக்கத்தை அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் ரிட்டர்னில் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு, அந்த ஃபைலை வந்து முடிச்சிடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் அது தொடரும். ஒருவேளை நீங்கள் அன்அப்ரூவ்டில் ரெகுலரைசேஷன் ஆக்டில் வரன்முறை சட்டத்தில் அங்கீகாரம் வாங்கிட்டீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் பிளாட் வந்து போட்டிருப்பீங்க. அவங்க வாடிக்கையாளருங்க வந்து இந்த வரன்முறை சட்டத்தில் அங்கீகாரம் வாங்கிறதுக்குள்ளே உங்களை போட்டு மிகுந்த அழுத்தம் கொடுத்துருப்பாங்க, நெருக்கடி கொடுத்துருப்பாங்க, ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக நீங்கள் வேகமாக அந்த டிடிசிபி அப்ரூவ்டை வாங்கிட்டு உடனடியாக பிடிஓவில் கூட நிறைய பேர் பணங்கள் கூட கட்டாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேகமாக அவங்களுக்கு பதிவு செய்து கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ரெகுலரைசேஷன் ஆக்டில் நீங்கள் அப்ரூவ்டு வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் வரன்முறைக்கு போயிட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவே செய்யாமல் நீங்கள் விற்கப்பட்ட மனைகளுக்கு எல்லாமே பெனால்ட்டி தண்டம் வந்து கட்டணம் வந்து அவங்க விதிப்பாங்க. மனை ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சந்தை மதிப்புக்கு நிகராக ஒரு 1000 ரூபாயில் குறைந்தபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி தண்டம் விதிக்கிறதுக்கான சட்ட விதிகள், வழிமுறைகள், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நானும் அப்படி என்னோடய ப்ராஜெக்டை நான் டிடிசிபியில் அப்ரூவ்டு வாங்கிட்டு வேகமாக ஒரு 5 கிளைண்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டேன். ரெராவுக்கு வந்து அதன் பிறகு நான் அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டுக்காக நான் பதிவு செய்யும் பொழுது ஈசி என்கம்ப்ளன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. நான் அதை கொடுத்தப்போ 5 பிளாட் விற்றுருக்குறீங்க, 50,000 ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சேர்பர்சன்கிட்ட மேல்முறையீடு போன உடனே எனக்கு ஒரு மனைக்கு 1000 ரூபாய் தண்டம் கட்ட சொல்லி 5000 ரூபாய் எங்கிட்டயே தண்டம் கேட்டாங்க. நான் அதை 5000 ரூபா தண்டம் கட்டி கொடுத்ததுக்கு பிறகு தான் என்னோடது வந்து டிஎன் ரெராவில் ப்ராஜெக்டை அப்ரூவ்டு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் ரெகுலரைசேஷன் வரன்முறை சட்டத்தில் அப்ரூவ்டு வாங்கினவங்க யாரும் நம்ம ரெராவில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அமைதியாக அசால்ட்டாக இருந்துடாதீங்க. உடனடியாக அதை வந்து ரெராவில் பதிவு செய்வதற்கான முறைகளை வந்து கடைபிடிங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, இந்த ரெராவில் வந்து பதிவு செய்யறதுக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை, என்ன வழிமுறைகள்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு வரீங்க. அது என்னென்னா ஹவு டு அப்ளை, எப்படி நம்ம ரெராவில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட் எல்லா நேஷனலைசி பேங்க்லேயும், சில ஐசிஐசி மாதிரி, ஹெச்டிஎஃப்சி மாதிரி, கேவிபி மாதிரி அந்த மாதிரியான பேங்க்ஸ்லேயும், நான் பேங்க் ஃபினான்ஸ் செக்டர்லேயும், என்பிஎஃப்சிலையும் இந்த ரெரா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அதற்கான
உங்களுடைய ஆவணங்களை வந்து கொடுத்து ரெரா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அது என்னென்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்ட உடனே அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அது என்ன, அது எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா ப்ரொமோட்டரோட கரண்ட் அக்கௌண்ட்டு, மாஸ்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்டு, ரெரா அக்கௌண்ட்டு, இதை மூணையும் சேர்த்து ஒருங்கிணைத்து தான் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டாக நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டினுடைய காப்பி லெட்டர் கன்சர்ன் பேங்க்ல இருந்து உங்களுக்கு ரெராவுக்கு கொடுப்பாங்க. அந்த லெட்டர் காப்பியும் யார் ப்ரமோட்டரோ ஆர் லேண்ட் ஓனரோ அவங்களோட பேன் கார்டு காப்பி, அடுத்தது ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ரெராவில் பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்டு, ஹவு டு அப்ளை இது ரெரா, எப்படி நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யணும், அதுக்கு என்ன வழிமுறைகள், என்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ ரெரா அக்கௌண்ட்டோட பேங்க் லெட்டர் அண்ட் பேன் கார்டு காப்பி, கன்சர்ன் சம்பந்தப்பட்ட வீட்டுமனை ப்ரமோட்டர் அபிவிருத்தியாளராக இருந்தால் அல்லது கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பராக இருந்தால் அவங்களோட பேன் கார்டு ஃபோட்டோ காப்பி தேவை. அப்புறம் லாஸ்ட் இயரோட ஐடி பேலன்ஸ் ஷீட்டு, ஐடிஆரோட பேலன்ஸ் ஷீட் காப்பி தேவை. அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ், ப்ரெசன்ட் டாக்குமெண்ட்டு பேரண்ட் டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும். அடுத்தது பட்டாச்சிட்டா அடங்கல் உள்ளிட்ட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸோட காப்பி தேவை. அடுத்தது வந்து டில் டேட்டுக்கு நீங்கள் எப்போ ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்ய போகிறீங்களோ அப்போ வரைக்கும் உள்ள என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் தேவை. அப்புறம் உங்களோட லே அவுட்டாக இருந்தாலும் கட்டிடங்களாக இருந்தாலும், ஃப்ளாட்ஸாக இருந்தாலும், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும், நீங்கள் டிடிசிபியில் வாங்கியிருந்தாலும், யூனியனில் வாங்கியிருந்தாலும் அல்லது சிஎம்டிஏவில் வாங்கியிருந்தாலும் அந்த அப்ரூவல் காப்பீஸ் அதனோட டீட்டெயில்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை லேண்டு ஓனர் பேர்லேயே லேண்ட் இருக்குது, நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் ஏஜெண்ட்டாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சேல் அக்ரிமெண்ட்டு, ஒருவேளை ஜாயின் வெஞ்சராக நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஜாயின் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டு, இல்லை நீங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஜிபிஏவோட காப்பி ஆர் கொலாபரேஷனோட இணைந்து கட்டுதலுக்கு உண்டான ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு உண்டான காப்பீஸ், அதை வச்சிங்கனாவே நீங்கள் ப்ரொமோட்டராக நீங்கள் வந்து பதிவு செய்ய முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னா அச்சரேகை, இந்த தீர்க்க ரேகையினுடைய ஜியோ லொக்கேஷன் மேப்பு கரெக்டாக பின் பண்ணணும். அந்த புவியிருப்பிடம் நம்மளுடைய நிலம் வந்து எங்கு அமைந்திருக்குதுன்றதை கரெக்டாக லொக்கேஷனை பின் பண்ணி அந்த காப்பியை வந்து கலர் பிரிண்ட் எடுக்கணும். அடுத்தது வந்து ஃபார்ம் ஏ. அந்த ஃபார்ம் ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்டு, உங்களோட ப்ராஜெக்டை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம். அதை வந்து நீங்கள் ஒயிட் பேப்பர்லேயே பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது என்னெல்லாம் டீட்டெயில் கேட்குதோ அந்த டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் அதை வந்து ஒயிட் பேப்பர்லேயே பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஃபார்ம் பி. ஃபார்ம் பி என்னென்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரமோட்டர் ஆர் லேண்ட் ஓனர். நீங்கள் லேண்ட் ஓனர் பேர்லேயே நம்ம அப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் லேண்ட் ஓனரோட செல்ஃப் டிக்ளரேஷன், அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு என்ன, இப்போ செல்லிங் காஸ்ட்டு என்ன, கைட்லைன் வேல்யூ, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அதை செல்ஃப் டிக்ளரேஷனில் உங்களுக்கு கேட்கும். அதையெல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணி 20 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஆல் டாக்குமெண்ட்ஸை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் காப்பி பண்ணி சிடி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு வேளை பில்டிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பில்டிங் பிளான் அப்ரூவல் வேணும், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ரிலேட்டடாக நீங்கள் அந்த காப்பீஸ் அப்ரூவல் வாங்கியிருப்பீங்க, அந்த காப்பீஸை வந்து சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரௌச்சரில் என்ன டீட்டெயில் போட்டிருக்கீங்களோ அந்த ப்ரௌச்சர் காப்பியும் இதில் வந்து ஆட் பண்ணணும். தென் வந்து நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, லே அவுட்டுக்கு 5 rupees ஸ்கொயர் மீட்டருக்கு, பில்டிங்க்கு வந்து அப் டு 60 ஸ்கொயர் மீட்டர் கார்பெட் ஏரியாவுக்கு 10 rupees ஸ்கொயர் மீட்டருக்கு, அதுலேயே நீங்கள் ரிமைனிங் உள்ளதுக்கு 20 rupees ஸ்கொயர் மீட்டருக்கு, அதர் தென் ரெசிடென்ஷியலுக்கு 25 rupees ஸ்கொயர் மீட்டருக்கு, கமர்ஷியலுக்கு 50 rupees ஸ்கொயர் மீட்டருக்கு சொன்னேன் இல்லைங்களா. அதை வந்து ஒன்று டிஎன் ரெரா பேரில் வரைவோலை டிடியாக நீங்கள் எடுக்கலாம். ஆர் வந்து நெஃப்ட் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நெஃப்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு யூடிஆர் நம்பரை அதில் எழுதுனீங்கன்னா போதும். இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் டீட்டெயிலை வச்சு ஃபுல் செட்டு ஆன்லைன்லேயும் பண்ணணும், ஆஃப்லைன்லேயும் அதே போல் ஃபுல் செட் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து டிஎன் ரெராக்கு கொரியர் பண்ணணும். ஏன்னா இங்கே தமிழகத்தில் இருக்கிறவங்க, சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் இருக்கிறவங்களும், அந்தமான் நிக்கோபர் பகுதிகளில் வசிக்கிற ப்ரொமோட்டர்ஸும் இப்படி தான் செய்கிறத சொல்கிறாங்க, அப்படி தான் அவங்க அப்ரூவல் வாங்குறதா சொல்கிறாங்க.
இந்த காலகட்டங்களில் வந்து ஆன்லைன் மட்டுமே அவங்க பயன்படுத்தி இப்படி அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், டிஎன் அப்ரூவ்டு கொடுக்குறாங்க, ரெரா அப்ரூவ்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பயனுள்ளதாகவும் பேருதவியாகவும் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ வந்து அதுக்கு டிஎன் ரெரா வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரியல் எஸ்டேட் ஃபெடரேஷனுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த டிஎன் ரெராவில் சில படிவங்கள் இருக்குது. அந்த படிவங்களை மாத்திரம் நம்ம வந்து அதை பற்றி மாத்திரம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு விரும்புகிறேன். இப்போ 2 விஷயம் என்னென்னா, இந்த இப்போ லேஅவுட்டுக்கு அண்டு பில்டிங்க்கு என்னெல்லாம் ஃபார்ம் வேணும், அப்புறம் வந்து யாரெல்லாம் புகார் பதிவு பண்ணலாம், அதுக்கான பெனால்ட்டி என்ன, இதை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லேஅவுட் அண்டு பில்டிங்க்கு 2த்துக்குமே ஃபார்ம் ஏ, அது வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்டு. அடுத்து வந்து ஃபார்ம் பி, அது வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரொமோட்டர் ஆர் லேண்ட் ஓனர். அடுத்தது வந்து ஃபார்ம் எம், அது வந்து கம்ப்ளைண்ட் டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை வாடிக்கையாளர்களுக்கு, பயனாளிகளுக்கு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டு தரீங்க, அந்த ஒப்பந்தத்தின்படி நீங்கள் நிறைவேற்றலைன்னு சொன்னால் அவங்க உங்கள் மேலே, ப்ரொமோட்டர்ஸ் மேலே புகார் கொடுப்பதற்கான ஃபார்ம் வந்து எம். அடுத்து வந்து அப்பீல் டு அப்பீலேட் ட்ரிபுனல், அது வந்து மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு வந்து அப்பீல் போகிறதுக்கு எல். அடுத்தது ஃபார்ம் என், அப்ளிகேஷன் டு அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர். அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸருக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறது வந்து ஃபார்ம் என். அடுத்து வந்து ஃபார்ம் இ, உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் டைம் போட்டிருக்கீங்க, அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலன்னு சொன்னால் உங்களோட ரீசன் என்ன, ரீசனுக்காக அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிற விவரத்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டு உங்களோட அந்த டைம் டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, கால அவகாசத்தை நீட்டிக்கிறதுக்கு வந்து ஃபார்ம் இ, அதுதான் ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு உண்டானது. அடுத்து வந்து ஃபார்ம் 4ன்னு இருக்குது, அது வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட் ஃபார்ம் வந்து ரெராவுக்கு வந்து கொடுக்கறது ஆர்கிடெக்ட்டு. அடுத்து ஃபார்ம் 5, அது வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆர்கிடெக்ட் ஆர் எல்எஸ் கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி ரெராவில் சப்மிட் பண்ணணும். அடுத்தது எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் முறையாக கையாண்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆடிட்டர்கிட்ட இருந்து ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டோட சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட இந்த ரெராவனுடைய அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீஷன் ஆகும், முடிவுறும் அப்படிங்கிறது இதனோட புரிதல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெராவில் பதிவு பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து முறையாக நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் புகார் தெரிவிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதே போல் கம்பெனிஸ், மார்க்கெட்டிங் கம்பெனிஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க உங்களோட முறையாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைனாலும் ப்ரொமோட்டர்ஸ் மேலே மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் புகார் கொடுக்க முடியும். அடுத்தது ஏஜென்ட்டுங்க வந்து உங்களோட ப்ராஜெக்டை சேல் பண்ணி கொடுக்கறதுக்கு முறையாக உங்களோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் படி அவங்களுக்கு முறையாக அவங்களோட சர்வீஸ் சார்ஜஸை கொடுக்கலனாலும் ரெராவில் வந்து அவங்க உங்கள் மேலே பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதனோட புரிதல். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ரெராவில் என்ன மாதிரி கட்டணங்களை வந்து கையாளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்னென்னா, எஸ்க்ரோ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 அக்கௌண்ட்டு. ஒன்று வந்து ப்ரொமோட்டர் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து மாஸ்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ரெரா அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை ரெராவில் பதிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பேங்க்கில் இருந்து வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணணும். லேஅவுட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அன்றைக்கி நைட்டே வந்து உங்களுக்கு அந்த பணம் முழுவதும் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பணம் வந்துடும். அப்படி இல்லை, நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கி போட்டிருந்தீங்கனாலும் மிட் நைட்டில் 12 மணிக்கோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாஸ்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். நீங்கள் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்களை உங்களோட ப்ரொமோட்டரோட கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். ஒருவேளை கட்டிடங்களாக இருந்தால், கட்டுமான நிறுவனங்களாக இருந்தால், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பணம் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பேங்க்கில் இருந்து டிராஃப்ட் டிடி வாங்கினாலும், நெஃப்ட் வாங்கினாலும், ஆர்டிஜிஎஸ் வாங்கினாலும், ஆன்லைன் பரிவர்த்தனை எப்படி பண்ணிங்கனாலும் நீங்கள் இந்த மாஸ்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். அதிலிருந்து 2 அமௌண்ட்டாக பிரியும். 30% அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட்டர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கி மிட் நைட் 12 மணிக்கு மேலே 30% அதுலேயும் 30% ரெரா அக்கௌண்ட்டு 70% அமௌண்ட்டு ரெரா அக்கௌண்ட்டுக்கும் பிரிஞ்சிடும். ஸோ 30 + 70 நீங்கள் கலெக்ஷன் அக்கௌண்ட்லேருந்து 30% ப்ரொமோட்டரோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் 70% ரெரா அக்கௌண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சு அது அதில் டெபாசிட் ஆகிடும், அந்தந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். இப்போது நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட்டு படி என்னென்ன ஸ்டேஜ் பேமெண்ட் இருக்கோ பேங்க்கில் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த 70% அமௌண்ட்டை உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. எதுக்காக இந்த 70% வந்து செக்யூரிட்டிக்கு டெபாசிட் மாதிரி ரெரா அக்கௌண்ட்டில் வந்து தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டில் வைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பணத்தை எடுத்து எக்காரணத்தை கொண்டும் வேறு ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் குறித்த காலத்துக்குள்ளே குறித்த சிறப்பம்சங்களுடன் ஆன் டைம் டெலிவரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் 70-30 ரேஷியோவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ கஸ்டமரோட அந்த மாஸ்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்டில் இருந்து 30% நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் 70% ரெரா அக்கௌண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். லே அவுட்டுன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே மொத்த பணமும் உங்களுக்கு வந்துடும். பில்டிங்னு சொன்னால் நீங்கள் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அப்படிங்கிறது தான் இதனோட நிதர்சனமான புரிதல் உண்மை. என்னன்னா பர்பஸ் வந்து அதர் ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டுமே தான் இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போது நம்ம என்ன மெயினாக நம்மளோட ரெராக்கு வந்து கோரிக்கை வைக்கிறோன்னா, ஆன்லைன் ஆஃப்லைன் 2 திட்டமும் இருக்குது. இந்த கோவிட் டைமில் ஆன்லைனில் மட்டும் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. அதிகப்படியாக இது வந்து பியூர்லி சர்வீஸ் பாடி, இதை நீங்கள் எந்த இன்ஃப்ளூன்ஸும் பண்ண முடியாது. சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறத மறைச்சி நீங்கள் ஒரு வேளை டிடிசிபியில் சிஎம்டியில் அப்ரூவ் வாங்கிட்டு வந்துட்டிங்கனாலும் இங்கே வந்து அதை ஃபில்டர் பண்ணி இங்கே எந்த விதமான லஞ்சம், லாவண்யம், கையூட்டு, அன்பளிப்பு, டொனேஷன் எந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கும் இடம் இல்லை. இது பியூர்லி சர்வீஸ் பாடி, முழுக்க பொதுமக்கள் சேவை பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த டிஎன் ரெரா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் தெளிவாக புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஸோ ரெராவில் வந்து பதிவு பண்ண வேண்டியது கட்டாயம், அவசியம், அத்தியாவசியம்ன்றதை புரிஞ்சுக்குங்க. ரெராவில் வந்து எல்லோருமே கம்பல்சரி பதிவு பண்ணிங்கன்னு சொன்னால் சேஃப்டி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் ப்ரௌச்சரில் வந்து என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பட்சத்தில் அப் டு 10% நீங்கள் டிஃபால்ட்டு பண்ணிங்கன்னா டிஃபால்ட் கிளாஸில் உங்களுக்கு பெனால்ட்டி இருக்குது, தண்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டுமனை அபிவிருத்தியாளராக இருந்தால் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் ரெராவில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, சிசி. நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் ரெரா அக்கௌண்ட் வந்து முடிவுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் அடுத்த ப்ராஜெக்டை பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சுமூகமாக ரன் பண்ண முடியும். இல்லைனா உங்களை ரெராவில் வந்து பிளாக் பண்ணி உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து டிஃபால்ட்டராக பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. வாடிக்கையாளர்கள் பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பிளாக் லிஸ்ட்டில் இருப்பீங்க. நீங்கள் வந்து அடுத்தது வாடிக்கையாளருக்கு வந்து முறையாக சேவை செய்து அதை சரி பண்ணி அதை என்ன குறைகள் இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைகள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் பிளாக் லிஸ்ட்லேருந்து உங்களை எடுப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒருவேளை லேஅவுட் ப்ரொமோட்டராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ரௌச்சரில் நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு, ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது, இந்த என்னெல்லாம் ஸ்பெக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் சிறப்பம்சங்கள் கொடுக்குறீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஆனர் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு லேஅவுட்டுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருவாங்க ரெராவில் இருந்து. ஸோ ரெராவில் வந்து லேஅவுட்டுக்கும் சிசி வாங்கணும், பில்டிங்க்கும் சிசி வாங்கணும். கமர்ஷியலாக இருந்தாலும், ரெசிடென்ஷியலாக இருந்தாலும், அஃபர்டபிலிட்டியாக இருந்தாலும், இடபிள்யூஸாக இருந்தாலும், அதர் தென்னாக இருந்தாலும், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ப்ராஜெக்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. நீங்கள் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படி லாங் டைம் நீங்கள் வந்து போட்டுக்கிறது நல்லது. திரும்ப நீங்கள் ரினியூவல் பண்ணும்போது 1008 ரீசன்களை சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து ரினியூவல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நீங்கள் என்ன ஸ்பெக்கு கொடுக்குறீங்களோ அதை ஆனர் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதை நீங்கள் அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அதிகாரிகள் வந்து ரெரா ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. அன்பு நண்பர்களே, அங்கீகாரம் இல்லாத பட்டா வீட்டு மனைகளை வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்றவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டுமா, பதிவு செய்ய வேண்டாமா என்றுதான் பல்வேறு நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு வந்தீர்கள். ஆனால் நான் ஒட்டுமொத்தமாக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கின்றதான அமைப்புகள், வழிமுறைகள்,
யார் பதிவு செய்யணும், யார் பதிவு செய்யக்கூடாது, என்ன மாதிரி திட்டங்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன மாதிரியான திட்டங்களுக்கு எந்த மாதிரியான கட்டணங்கள் இருக்கிறது, என்ன வழிமுறைகள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும் எஸ்க்ரோ வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையில், அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த காணொளியை வந்து நிறைவு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இதுவரையிலும் நீங்கள் சங்கங்களில், நீங்கள் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் சங்கங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து ஆக்கப்பூர்வமான சங்கங்களில், அதாவது எங்களை போன்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு, ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன், இது கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் இருக்கின்றவர்களை ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்ற ஒரு கூட்டமைப்பு. இது போன்ற கூட்டமைப்பில் உங்களை உறுப்பினர்களாக இணைத்து அங்கம் வகித்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறை சார்ந்த அங்கீகாரத்துறையாக இருக்கட்டும், பதிவுத்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையமாக இருக்கட்டும், இதில் அவ்வப்போது ஏற்படுகின்ற மாறுதல்கள், சட்ட திட்டங்கள், அரசாணைகள், சுற்றறிக்கைகள் குறித்த தகவல்களும் புரிதல்களும் உங்களுக்கு அடிக்கடி தகவல்கள் வந்து கிடைக்கும். இணையதளம் வாயிலாகவும், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் உள்ளிட்ட அதே போல் மெயில் வாயிலாகவும் உங்களுக்கு இது குறித்த புரிதல்களையும் தகவல்களையும் வந்து ஏற்படுத்துவோம். அவசியம் நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 21/6/2017 பிறகு ரெகுலர் அப்ரூவ்டாக இருக்கட்டும், அது ரெகுலரைசேஷன் வரன்முறை சட்டத்தில் வாங்கின வீட்டுமனை பிரிவாக இருக்கட்டும், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்காத கட்டிடங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் பதிவு செய்து தான் ஆகணும். இதுதான் சட்டம். நீங்கள் பதிவு செய்யலைனாலும், இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்குனாலும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் வாயிலாக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக பெனால்ட்டி தண்டம் வந்து விதிப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆளாக்கப்பட வேண்டாம், நீங்கள் கட்டித்தான் ஆகணுன்ற நிலை வந்து இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து உடனடியாக நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் உங்களுடைய ப்ராஜெக்டை பதிவு செய்வதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து உங்களுக்கு வைக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் நம்ம பதிவு செய்யணுமா, வேணுமா, வேண்டாமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள், பல கேள்விகள், பல எதிர்பார்ப்புகள் நம்மிடையே ஆதங்கமாக பல கேள்விகள் முன்னிருக்கிறது. இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினால் ஏற்படக்கூடிய சாதகங்கள், பாதகங்கள், இன்னல்கள், அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், இதை பற்றி அடுத்த காணொளியில் வந்து நான் தெளிவாக பதிவு செய்து உங்களுக்கு வெளியிடுறேன். நீங்கள் இப்போ நான் பேசிய இந்த தகவல்கள், கருத்துக்கள், ஆலோசனைகள், புரிதல்களை ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ, இடர்பாடுகளோ, புரிதல்கள் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் வந்து தெளிவாக பதிவு செய்யுங்க. அதையும் இணைத்து சாதக பாதகங்களை குறித்து நான் ஒரு காணொளியை தயார் செய்து வெளியிடுகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.